இந்த காவேரி விஜய அப்படி தெரியாமயே ஃபோட்டோ எடுத்து இங்கே போஸ்டர் அடிச்சு ஒட்டிர்றாங்க. அதனால நம்ம விஜய் செம்ம கோவத்துல இருக்காரு. வந்து இந்த மாதிரி போஸ்டர கிழிச்சிட்டு "இது என்ன வேலை? ஏன் அப்படி பண்ணி வச்சிருக்கன்னு?" கேட்க, இங்க காவேரி செம்மையா இருக்கா, நல்லா கெத்தா இருக்கா அப்படின்னு வேற செஞ்ச தப்ப பெருசாவே எடுத்துக்கிறாம அவங்க பாட்டுக்கு கேட்க, இங்க விஜய் டென்ஷன் ஆயிடுறாரு. "தாத்தா இங்க வாங்கன்னு" சொல்லிட்டு தாத்தாவ கூப்பிட, தாத்தாவும் "என்னப்பா காவேரி என்ன பண்ணா? இதுல என்ன இருக்கு விஜய்? இத பெருசாலாம் எடுத்துக்கிறாத. எனக்கு தெரியும் அவ இதுக்காக தான் ஃபோட்டோ எடுக்குறான்னு. இத நீ பெருசா எடுத்துக்கிற மாட்டேன்னு நான் தான் அவள எதுவும் சொல்லிக்கிறாதன்னு சொன்னேன். நீ இத போட்டு பெரிய விஷயம் மாரி கத்துறியே" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் காவேரிக்கு சப்போர்ட் பண்ண, "தாத்தா இத நான் இது பண்ணவே முடியாது. இவ செஞ்சது தப்பு தான். என்கிட்ட சொல்லிட்டா செஞ்சிருக்கணும். எனக்கே தெரியாம அவ என்னைய யூஸ் பண்ணிக்கிட்டு, இந்த மாதிரி என்னைய நம்ப வச்சு இது பண்ணியிருக்கான்னு" சொல்லிட்டு ரொம்பவே கத்துறாரு. காவேரியும் எவ்வளவோ சமாளிக்கிறாங்க. "ஏங்க ஏங்க அப்படி பண்றீங்க? இங்க பாருங்க நான் இப்படி சொல்றத கேளுங்கன்னு" சொல்லிட்டு எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா விஜய் படுறதாவே இல்ல. அவங்க பாட்டுக்கு பேசாம இருந்துடுறாங்க. இதனால தான் என்னைய அழகா இருக்கேன், அதா இருக்கேன், இதா இருக்கேன்னு சொல்லி நம்ப வச்சியா? இது என்ன பழக்கம் காவேரி? உன்னைய நம்பி ஒருத்தவங்க எல்லாத்தையும் நம்புனா நீ இப்படிதான் பண்ணுவியா? இனிமே நீ சொல்ற ஒண்ணொண்ணும் எனக்கு எப்படி இது உண்மையா தெரியும்? நீ சொல்ற எல்லாமே பொய்க்கு ஏதோ ஒரு உன உனக்கான ஏதோ ஒரு விஷயத்த சாதிச்சுக்கிறதுக்காக இப்படி செய்ற அப்படின்னு தானே நான் நெனப்பேன். அது மாரி தானே நீ நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜய் சொல்ல, உடனே காவேரியும் "ச்சே ச்சே அப்படிலாம் இல்லங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே எங்க விஜயும் "அப்படிலாம் இல்லைன்னா கிடையாது. அப்படித்தான். நீ என்ன என்கிட்ட சும்மா பொய் சொல்லிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே காவேரி "இல்லங்க அப்படிலாம் இல்ல" அப்படின்னு சொல்ல, உடனே ராகினி "இப்பயாட்டி இவ கேரக்டர நீங்க புரிஞ்சுக்கங்க. இவ தனக்குன்னு ஒண்ணு ஆகணும்னா இப்படித்தான் யார வேணாலும் பலி குடுப்பா" அப்படின்னு சொல்ல, உடனே அந்த இடத்துல விஜய் ஒண்ணுமே சொல்லாம இருக்காரு. இத கேட்டு இங்க காவேரியும், "இங்க பாரு எங்க 2 பேர் விஷயத்துக்குலாம் நீ நுழையாத சரியா? நாங்க என்னம் பண்ணிக்கிருவோம். நீ எதுக்கு இப்ப இதுல தலையிடுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே "என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? பாவம் இவரு அப்படி அழகா இருக்கேன், அதா இருக்கேன்னு சொல்லிட்டு இவர கூட்டிட்டு போயி ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இந்த மாரி போஸ்டர்ல அடிச்சு ஒட்டியிருக்கியே, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? இவர் எவ்வளோ பெரிய ஆளு, எவ்வளோ பெரிய பிசினஸ் மேன். இவர கொண்டு போய் இப்படி அசிங்கமா அப்பளம் விளம்பரத்துக்கு போய் விட்டுருக்க" அப்படின்னு கேட்க, உடனே விஜய் டக்குன்னு எதுவுமே சொல்ல மாட்றாரு. நம்ம கூட நெனப்போம் இந்த மாதிரி ராகினிய திட்டுவாருன்னு பார்த்தா ஒண்ணுமே சொல்லாம இருக்க, விஜய் ரொம்பவே கோவத்துல ரூம்குள்ள போயிடுறாரு. இவங்களுக்கும் அவங்களுக்கும் யாருக்குமே பேசாம போயிடுறாரு. அப்புறம் காவேரி "சாப்பிடுறதுக்கு வாங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, "சாப்பாடு வேணாம், ஒண்ணும் வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடவே வெளிய வரமாட்றாரு. ஐய்யய்யோ! இவர் என்ன இப்படி பண்றாரு? நம்ம ஒரு சாதாரணமா நெனச்ச ஒரு விஷயத்த பண்ணா இவர் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போய் வழிய வழிய பேசுறாங்க. ஆனா விஜய் பேசுறாப்புல இல்ல. உச்சக்கட்ட கோவத்துல இருக்காரு. "ஏங்க நான் வேணுக்குன்னா பண்ணலங்க. இப்படி உங்ககிட்ட சொல்லிட்டு செஞ்சா எப்படியும் நீங்க இதுக்கு நடிக்க மாட்டீங்க. அதனால தான் உங்ககிட்ட சொல்லாமயே பண்ணிட்டேன்னு" சொல்ல, சரி அப்ப தெரியுதுல்ல நான் இதுக்கெல்லாம் நடிக்க மாட்டேன்னு. மறுபடியும் எதுக்கு என்கிட்ட சொல்லாம பண்ண? என்னைய கேட்காம ஒருத்தவங்களோட பெர்மிஷன் இல்லாம அவங்கள ஃபோட்டோ எடுத்ததும் இல்லாம, அத கொண்டு போய் நீ செவுத்துல ஒவ்வொன்னா ஒட்டி வச்சிருக்க. உனக்கு எவ்வளோ தைரியம்?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் திரும்ப திரும்ப திட்டத்தான் செய்றாரு. அவர் சமாதானம் ஆகுற மாரியே இல்ல. தாத்தா உடனே காவேரிய கூப்பிடுறாங்க. காவேரிய கூப்பிட்டு, "இங்க பாரும்மா காவேரி, அவன் அப்படிதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் சரியாயிருவான். நீ ஒண்ணும் பயப்படாத என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே "இல்ல தாத்தா அவர் சரியாகுற மாரியே தெரியல. சாப்பாடு வேணாம், ஒண்ணும் வேணாம் வேற சொல்லிட்டாரு" அப்படின்னு சொல்ல, உடனே இந்த பக்கம் பாட்டி வேற, இது இங்க பாருங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பண்ண காரியத்தினால இப்ப விஜய் எவ்வளோ கோவத்துல இருக்கான். அந்த மாதிரி அவன யாருமே ஏமாத்துனதில்ல. இவன இந்த ரொம்ப உண்மையா இருக்கிறோம்னு சொல்லிட்டு காவேரிய முழுசா நம்பியிருப்பான். இந்த காவேரி இப்படி பண்ணவும் அவனால தாங்க முடியல போல. என் பேரனும் பாவம் இவள கட்டிட்டு ஒவ்வொரு சுட்டித்தனம் பண்ணி விட்டுறான். அவனால தாங்கவே முடியல. இவ இப்படி பண்ணிட்டு இருந்தா அவன் என்னதாங்க செய்வான்? நீங்க இவளுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இது தப்பு தானே. உங்கள உங்ககிட்ட சொல்லிட்டு தானே அவ ஃபோட்டோ எடுத்தா. ஆனா இப்ப பாருங்க, விஜய் கிட்ட இந்த மாரி விஷயம்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்டுட்டு எடுத்திருந்தா, அவன் எதுக்கு இப்படிலாம் இது பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி, இந்த பக்கம் அஜய், இந்த பக்கம் ராகினி எல்லாருமே காவேரி மேல தான் தப்பு சொல்றாங்க. ஒரு பக்கம் இங்க சண்டை நடக்குது அப்படிங்கிறது நர்மதா மூலியமா அந்த வீட்டுக்கு தெரிஞ்சிருது. உடனே அவங்க அம்மாவும் "இப்ப நம்மனால தான்டி இந்த காவேரி ஏன்டி இப்படி பண்றா?" அப்படின்னு சொல்ல, இந்த கங்கா சொல்றாங்க, "அதுக்கு தாம்மா நான் சொன்னேன். இந்த விளம்பரம் வேணாம், ஒண்ணும் வேணான்னு. இப்ப பாருங்க விஜய் எப்படி கோவிச்சுக்கிட்டாருன்னு" அப்படின்னு சொல்ல, உடனே கங்காவோட புருஷன் சொல்றாரு, "அவர் அதுக்காகலாம் கோவிச்சுக்கிறல. தன்னை ஃபோட்டோ எடுத்ததுக்காக கோவிச்சுக்கிறல. தன்கிட்ட சொல்லிட்டு செஞ்சிருக்கலாம்ல. அதத்தான் அவர் இது பண்றாரு. காவேரி ஏன் அப்படி பண்ணணும்? ஒழுங்கா எல்லாத்தையும் சொல்லிட்டு பண்ணியிருக்கலாம்ல" அப்படின்னு சொல்ல, "இல்ல மாமா அவங்க தான் காவேரி அக்கா தான் அந்த மாரி நேச்சுரலா இருக்கணும். நம்ம சொன்னா அவர் கரெக்ட்டா பண்ண மாட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா,
மற்றபடி அவங்ககிட்ட சொல்லக்கூடாது மறைக்கணுங்கிறதுக்காக அக்கா பண்ணலை அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் அவள் பண்ணது தப்பு தான் யமுனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் சொல்கிறாரு. உடனே ஆமாம் தம்பி, இது ஒருத்தவங்களோட பெர்மிஷனே இல்லாமல் இப்படி பண்ணலாமா? பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச காரியமே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே சாரதாவும். உடனே இங்கே பார்த்தீங்கன்னா இவர் பேசுகிறதே இல்லை, நம்ம காவேரிட்ட அப்படியே மூஞ்சியும் முகத்தையும் காமிச்சிட்டு இருக்காரு. சாப்பாடுலாம் வேணான்னு சொல்லிடுறாரு. இங்கே தாத்தா வந்து அவன் அதெல்லாம் சாப்பிட்ருவான்ம்மா அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே பாட்டியும் அது எப்படி அவன் சாப்பிடுவான்? இங்கே பாரும்மா காவேரி, நீ சாப்பிட்டுட்டு அவனுக்கு ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு போன்னு சொல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி நான் எனக்கு சாப்பாடே வேணாம் தாத்தான்னு சொல்ல, நீ ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு போ 2 பேருக்குமேன்னு சொல்லி இவங்க பிளேட்டில் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தான் நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொன்னால், இவர் சின்ன குழந்த மாதிரி எனக்கு வேணான்னு சொல்கிறேன்ல, என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், அது கொண்டு வந்திருக்கேன், இது கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு வேணான்னா வேணாம், எனக்கு பசிச்சுன்னா நானே போய் சாப்பிட்டுக்குருவேன், நீ எதுக்கு எனக்கு கொண்டு வந்த அப்படின்னு சொல்கிறாரு. காவேரியும் சாப்பிடாம பிளேட்டை அப்படியே மூடி வச்சுட்டு பக்கத்தில் பேசாமல் படுத்துக்கிடுறாங்க. பயங்கர மழை பெய்யுது, பயங்கர மழை வெளியே பேஞ்சிட்ருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இழுத்து போர்த்திட்டு இந்த பக்கம் திரும்பி படுத்துடுறாங்க. இந்த பக்கம் திரும்பி இந்த காவேரி முகத்தை பார்க்காம 2 பேரும் முதுகு காமிச்சிட்டு அந்த பக்கம் ஒருத்தவங்க, இந்த பக்கம் ஒருத்தவங்க படுத்துட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு என்ன ஒரு ஐயோ பேசவே மாட்டார் போலயே, இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நம்ம யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினைக்கிறாங்க. விஜய் அந்த பக்கம் இவகிட்ட பேசவே கூடாது, ஒரு 2, 3 நாள் பேசாமல் இருந்தால் தான் இந்த மாதிரி நம்மளை பண்ணக்கூடாதுன்னு அவன் நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜய் படுத்துட்டு யோசிச்சுட்ருக்காங்க. இருந்தாலும் பாவம் அவள் சாப்பிடாம வேற படுத்துட்டாளே, பசிக்குமே, இந்த திணிப்பண்டாரம் வேற சாப்பிடாம ஒரு நாள் கூட இருக்காது. அவருக்கு ரொம்பவே பசிக்குமே, என்ன பண்ண நம்மளே எந்திரிச்சு நீ சாப்பிட்டு படுன்னு சொல்லலாமா? அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், இவ பண்ண தப்புக்கு இது ஒரு பனிஷ்மெண்ட்டாக இருக்கட்டும், சாப்பிடலாம் வேணாம், அவள் பாட்டுக்கு கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் பேசாமல் படுத்துடுறாரு. விஜய் ஒரு பக்கம் லைட்டாக திரும்பி காவேரியை பார்க்க, அப்போ காவேரி வந்து திரும்பாமல் அந்த பக்கமே படுத்துட்டு கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் விஜய் இந்த பக்கம் திரும்ப மறுபடி காவேரி லைட்டாக விஜய் திரும்பி பார்க்க, விஜய் வந்து திரும்பி பார்க்காம அந்த பக்கமே படுத்து கிடக்குறாங்க. லைட்டாக 2 பேரும் ஒட்டி ஒட்டி முதுகும் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி பக்கத்தில் வந்துடுறாங்க. வெளியில் வந்து செம்ம மழை, அப்படி ஜோன்னு அப்படி பேஞ்சிட்ருக்கு, சரியான மழையாக இருக்குது. இடி மின்னல்னு அது வரவே இல்லை. திடீர்னு ஒரு இடி வந்து இடியும் மின்னலும் வர காவேரி பயந்துக்கிட்டு ஆன்னு கத்திட்டு விஜய் பக்கம் திரும்பி விஜய் பக்கம் டக்குன்னு திரும்ப விஜய் இந்த பக்கம் திரும்பிடுறாரு. பார்த்தா 2 பேரும் அப்படியே பக்கத்தில் வந்ததுனால டக்குன்னு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே காவேரி ஒன்றுமே பேசாமல் நைஸாக விஜயோட கண்ணை பார்க்குறாங்க. விஜய் வந்து கண்ணை இறுக்கி பொத்துனவர் திரும்ப லைட்டாக ஓப்பன் பண்ணி காவேரியோட ஃபேஸை பார்க்குறாரு. காவேரி ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது அப்போ தான் தெரியுது. திரும்ப 2 பேருமே கண்ணை மூடிட்டு இறுக்கி அப்படி பிடிச்சிட்டு இருக்காங்க. விஜய் வந்து காவேரியை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே இருக்கார். அவரும் சொல்லப்போனால் பயந்தே விட்டாருன்னு தான் சொல்லலாம். 2 பேரும் அப்படியே பிடிச்சிட்டு ரொம்ப நேரமாக பிடிச்சிட்டே இருக்காங்க. உடனே காவேரி சொல்கிறாங்க, அப்படியே என் மேலே உள்ள கோவம் போயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விஜய் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கையை எடுக்கிற மாதிரியே இல்லை, அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கேட்குறாங்க. உடனே விஜயும் நானாக கட்டி பிடிச்சேன், நீ தான் கட்டி பிடிச்சிட்ருக்க பாரு, நீ தான் என்னை விடாமல் கட்டி பிடிச்சிருக்க, நான் எப்போயோ கை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, உடனே காவேரி டக்குன்னு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி படுத்துடுறாங்க. தள்ளி படுக்க, ஆனாலும் நீ பயங்கரமான ஆள் தான், இப்படிலாம் இருக்க, உன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஐயோ சாமி, திரும்ப ஆரம்பிச்சிடாதீங்க சாமி, நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேனே, என்னை மன்னிச்சிருங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு இப்போ தான் புரியுது நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணதுக்கப்புறம் ஒருத்தர் நம்ம இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு, நான் ரொம்ப கேவலமாக சில்லித்தனமாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஓ சரி சரி, இப்போ தான் உங்களுக்கு மேடத்துக்கு புரியவே செய்யுதா? எப்படி இடியும் மின்னலும் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து தரிசனம் கொடுத்துருச்சோ, உங்களுக்கு இப்போ தான் புத்தி வந்திருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியை கேட்க, இடி மின்னல் வரலைன்னா எங்களுக்கு தோணியிருக்காதோ, எங்களுக்கு தோணாமையா உங்களுக்கு நான் சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்தேன், இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு திரும்ப பேச, திரும்ப இடி மின்னல் வர, திரும்ப 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ என்ன என்னை மன்னிச்சிட்டிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கட்டி பிடிச்சிட்டே கேட்க, இப்படி கட்டி பிடிச்சா மன்னிக்காமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொமான்டிக்காக பேச,
காவேரி வந்து சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு, "சரி எனக்கு ரொம்ப பசிக்குது விஜய் சாப்பிட்லாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "அதானே தின்னி பண்டாரத்துக்கு எப்படி பசிக்காம இருக்கும்? ஒரு நைட்டு கூட உன்னால் சாப்பிடாம படுக்க முடியாதே. சரி எடு சாப்பாடை எடு சாப்பிடுவோம்" அப்படின்னு சொல்ல, உடனே விஜய் சொல்கிறாரு, "நான் உன்னை மன்னிக்கணும்னா நீ ஒன்று எனக்கு செஞ்சாகணும்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "என்ன செஞ்சாகணும்? உங்கள் காலில் எதுவும் விழுகணுமா? காலை காட்டுங்க காலை காட்டுங்கன்னு" சொல்லிட்டு இங்கே காவேரி விஜயோட காலை தேட, "அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். நான் உன்னைய மன்னிக்கணும்னா நான் எனக்கு அந்த சாப்பாடை ஊட்டி விடணும். முடியுமா?" அப்படின்னு கேட்க, ச்சே இந்த விஷயம் இவ்வளவு தானா? இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு. இப்போ பாருங்க உங்களுக்கு எப்படி ஊட்டி விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சாப்பாடை அள்ளி விஜய்க்கு அப்படியே ஊட்டி விடுறாங்க. ஊட்டி விட்டா நிறையா நிறைய அள்ளி வாய்க்குல அமுக்குறாங்க. "ஏய் நான் என்ன மாடா இப்படி அள்ளி அள்ளி உருண்டை பிடிச்சி அமுக்குற? கொஞ்சமாவது ரொமான்டிக்கா அப்படியே அழகா ஊட்ட மாட்டியா?" அப்படின்னு கேட்க, "ஓ ரொமான்டிக்கா, சரி 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 சரி. இப்படிலாம் வந்து வெண்ணிலா அவங்களுக்கு ஊட்டி விட்ருப்பாங்களோ, அதனால தான் அப்படிலாம் உங்களுக்கு ஆசை வருதோ?" அப்படின்னு கேட்க, உடனே "இப்போ எதுக்கு அங்கே போகிற திரும்ப? உனக்கு என் மூடை வந்து அப்படியே இதாகவே வச்சுருக்க உனக்கு தெரியாதா? எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லி என்னை கடுப்பேத்துவியோ? உன்னை கடவுள் வந்து அங்கேருந்து அனுப்பியிருக்காரு இவனுக்கு வந்து டார்ச்சர் பண்ண நீ நல்லா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தானே நீ வந்திருக்க" அப்படின்னு கேட்க, "என்ன பாஸ் இப்படிலாம் என்னைய போய் கேட்டீங்க? இப்போ பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ ரொமான்டிக்காக நான் இப்போ ஊட்டுறேன்னு பாருங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு அழகா அன்பா அப்படியே ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி அப்படியே ஊட்டுறாங்க. ஊட்டிட்டு அந்த சோத்து பருக்கெல்லாம் வந்து வாயில் ஒட்டியிருக்கு. அதை நைஸாக அப்படியே எடுக்குறாங்க. எடுத்து ஊட்டிலாம் விடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, "எனக்கு போதும் போதும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே "போதுமா? அப்போ நான் சாப்பிட்லாமா?" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சாப்பிட்றாங்க அதே சாப்பாட. "ஏய் என்ன இதே சாப்பிட்ற?" அப்படின்னு கேட்க, "ஏன் இருந்தா என்ன? இதில ஒன்றும் இல்ல. அதெல்லாம் நான் வந்து எங்கள் அக்காவுக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு நான் அதே சாப்பாட தான் சாப்பிடுவேன். இதில என்ன இருக்கு?" அப்படின்னு கேட்க, "உங்க அக்காவுக்கு ஊட்டி விடுறது வேற, இப்போ நீயா வந்து இந்த சாப்பாட சாப்பிட்றது வேற இல்ல" அப்படின்னு சொல்ல, இதில என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சாப்பாடே நிறுத்தாம வாய்க்குல வச்சு அமுக்கிட்டு இருக்காங்க. "ஏய் அடைச்சிக்க போகுது" அப்படின்னு சொல்ல, "இப்போ என்னமோ சொன்னீங்களே என்ன வேற வேறன்னு சொல்லிட்டு இருக்கீங்க?" "இல்ல இப்படி புருஷன் சாப்பிட்டத தான் பொண்டாட்டி அடுத்து சாப்பிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு ஊட்டி விட்டுட்டு நீ இப்போ சாப்பிட்றியே, அதை பார்த்தா தான் எனக்கு சிரிப்பா வருது" அப்படின்னு சொல்ல, உடனே, "ஓ அங்கே போயிட்டீங்க நீங்க. சரி சரி. நீங்க என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க பாஸ். நான் வந்து அப்படிலாம் நினைக்கல. நான் எப்படி என் சிஸ்டர்ஸ்க்குலாம் ஊட்டி விட்டுட்டு நான் சாப்பிடுவேனோ அந்த மாதிரி தான் நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "ஓ அப்போ இப்போ வந்து என்னைய நீ சகோதரரா ஏற்றுக்கிட்ட அப்படித்தானே?" அப்படின்னு சொல்ல, "அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு இப்படி ஒரு அழகான சகோதரர் இருந்தா எனக்கு ஒரு பெருமை தானே" அப்படின்னு சொல்ல, "ஏய் நான்லாம் உன்னோட சிஸ்டர், பிரதர்லாம் கிடையாது சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, சரி சரி. உங்கள பிரதர் லிஸ்ட்லலாம் சேர்க்க முடியுமா? நீங்க எவ்வளோ பெரிய ஆளு. நான் சாதாரண காவேரி. உங்கள போய் என்னோட பிரதர் லிஸ்ட்ல சேர்க்க முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "ம் பிரதர்னா எந்த மாரி பிரதர்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே பிரதர்னா இந்த ஆர்யாவ வந்து ஒரு படத்துல ஒரு ஹீரோயின் சொல்லுவாங்களே பிரதர், அந்த மாதிரி பிரதரா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, உடனே, "ஓ நீங்க அப்படி வர்றீங்க. இப்ப அந்த புருஷனைன்னா வந்து வாங்கோன்னா போங்கன்னான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நினைச்சீங்களா? சரி சரி. வர வர விஜய் உங்க ரொமான்ஸுக்கு அளவில்லாம போயிடுச்சு என்ன? நான் ஏதாவது என்ன சொன்னாலும் அத ரொமான்டிக் லைன்லயே கொண்டு பார்க்குறீங்க. என்னாச்சு? உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடக்குது போலயே! ஏதோ ஒரு வேதியியல் மாற்றம் ஒண்ணு நடந்துட்டுருக்கோ?" அப்படின்னு கேட்க, "வேதியியல் மாற்றம் இல்ல, ஒண்ணும் இல்ல. நான் தான் எங்க போயி ரொமான்ஸ் மூடுக்கு போனாலும், நீ அப்படியே காமெடி ஆக்கிர்றியே! அத என்ன சொல்றது?" அப்படின்னு சொல்ல, "காவேரினாலே அப்படித்தான். இனிமே இந்த ரொமான்ஸுக்குலாம் வந்து இதே கிடையாது" அப்படின்னு சொல்லி காவேரி தான் வந்து ரொமான்ஸ பிச்சு உதர்றாங்க. ஒரு வழியா இவங்க கை கழுவி முடிச்சதுக்கப்புறம் சொல்றாங்க, "நல்ல வேளைங்க நீங்க வந்து என்னைய மன்னிச்சுட்டீங்க" அப்படின்னு சொல்ல, உடனே சரி நான் பிளேட்ட போய் வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளிய போக, "என்னம்மா சாப்பிட்டுட்டீங்களான்னு?" எங்க தாத்தா கேட்க, "ஆமா தாத்தா ஒரு வழியா அவர சாப்பிட வச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே சரிம்மா சரிம்மா. நல்ல வேளையா போச்சு. இங்க பாட்டி வேற நினச்சுக்கிட்டே இருந்தா. நான் சொல்லிடுறேன் நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னு" அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா சொல்லிருங்க தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இவங்க வந்து உள்ள வர்றாங்க. "சரி தூங்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "ஏய் நான் உன் மேல இன்னுமே கோவமா இருக்கேன்" அப்படின்னு திரும்ப வந்து வேதாளம் முருங்க மரம் ஏறுற மாரி திரும்ப ஏறுறாரு. "என்னங்க சொல்றீங்க? இப்ப தானங்க எல்லாம் பேசி முடிச்சோம். மறுபடியும் என்னங்க?" அப்படின்னு சொல்ல, "ம் இல்ல நான் கோவமா தான் இருக்கேன். இருந்தாலும் நீ என்னைய இப்படி பண்ணா தப்பு தான்னு" மறுபடியும் இது பண்றாரு. எப்படியும் இந்த மனுஷன் காவேரியோட பேச்சுலயே மயங்கி திரும்ப வந்து, "நான் உன்னைய மன்னிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லத்தான் போறாரு. சொல்றாரோ இல்லையோ, இவர் எப்பவே காவேரி கிட்ட விழுந்துட்டாரு. அதனால காவேரி என்ன தப்பு பண்ணாலும் இவர் கண்டுக்க போறதே இல்ல. கண்டிப்பா காவேரி வந்து இவர என்ன செஞ்சாலும், இவர வந்து மறுபடியும் மறுபடியும் காவேரியோட பேச்சுலயும், செயல்லயும் அப்படியே விழுந்து கிடக்க தான் போறாரு. ஆல்ரெடி மனுஷன் வந்து கம்ப்ளீட்
கம்ப்ளீட்டா விழுந்துட்டாரு. இப்ப வந்து சும்மா வெளிய பாலா பண்ணிட்டு நடிச்சுட்டு திரிய தான் செய்றாரு. கண்டிப்பா காவேரி பண்ற அட்டூழியத்துக்கெல்லாம் இவர்னால அப்படியே மொறச்சிட்டு வடிச்சுட்டுலாம் இருக்கவே முடியாது. இன்னும் காவேரி என்னென்ன கூத்துலாம் பண்றாங்க. விஜய் வந்து அத எப்படி ஈஸியா எடுத்துட்டு 2 பேரும் லைஃப் லீட் பண்ண போறாங்கன்னு நம்மளும் பொறுத்திருந்து தான் பார்ப்போமே!